அதே மாதிரி தனவரவுக்குரிய ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இக்கட்டான சூழல்லாம் நிவர்த்தியாகி மூவ் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த டைட்டில் இருக்கு. ஸோ வேலை பார்க்கும் இடத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கா சார்? வேலை பார்க்கும் இடத்தில் 100% இவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வேலை மாறுவதற்குரிய அமைப்பும் இவங்களுக்கு இருக்கும். Media partner, like and follow. This video is sponsored by Level Up Learning Center. Costume sponsored by Navia Everyday Fashion. வணக்கம் ரமணன் சார், எப்படி இருக்கீங்க? வணக்கம் கான ரூபினி ஜி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். உங்க கவிதை உரையெல்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்கு. வெரி நைஸ், வெரி நைஸ். உங்க புக்கு நல்லா போதா? போயிட்டே இருக்கு. அது என்னது? காதல், காமம் மற்றும் இறை. இறை மற்றும் பல. இறை மற்றும் பல. சூப்பர் சூப்பர். வெரி குட், வெரி குட். சொல்லுங்க சார். ஸோ நம்ம இந்த மாதத்துக்குரிய பலன்கள்லாம் முன்னாடி பார்த்துருக்கோம், செப்டம்பர் மாதத்துக்குரியது. இப்போ அக்டோபர் மாதத்துக்குரிய பலன்களை வந்து கேட்கலாம். இந்த கோச்சார் அமைப்பு எப்படி இருக்குது, இந்த மாதத்துக்குரிய ராசிகளோட அமைப்புகள் எப்படி இருக்குது, அவங்களோட பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு நீங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்குறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக சொல்லிடுறேன். கோச்சாரம்னு பார்க்கும்போது நமக்கு வந்து சூரியன் வந்து ஹஸ்த நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிக்கிறார் கன்னியா ராசியில் அக்டோபர் 1 ஆரம்பித்து அவர் வந்து சுவாதி நட்சத்திரம் வரைக்கும் போயிடுவார். கன்னியில் பாதி, துலாத்தில் பாதி அப்படின்னு இருக்கும். ஸோ நமக்கு வந்து துலாத்துக்கு போகிறது வந்து அக்டோபர் 17 அன்றைக்கி வந்து துலாத்துக்கு போயிடுவார். அதே மாதிரி நமக்கு வந்து செவ்வாய் வந்து சுவாதி நட்சத்திரத்தில் ஆரம்பிப்பார். 3 சுவாதி நட்சத்திரத்தில் இருப்பார். சுவாதி நட்சத்திரத்திலிருந்து மந்த் எண்டுக்கு 27 வாக்கில் வந்து விசாகம் 4ஆம் பாதம் விருச்சிகத்துக்கு போயிடுவார். புதனுக்கு வந்து பயங்கர மூமெண்ட் இருக்குது. அவர் வந்து கன்னியில் ஆரம்பித்து சித்திரை 2 ஆரம்பித்து அவர் வந்து துலாத்தை தாண்டி விருச்சிகத்தில் கொண்டு போய் முடிவார். ஸோ 3 ராசி கவர் பண்ணக்கூடிய ஒரு சூழலாக இருக்கும். ஆனால் நிறைய நேரம் வந்து நமக்கு வந்து துலாத்தில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதே மாதிரி நமக்கு வந்து அக்டோபர் 18 அப்புறமா குரு பகவான் வந்து வக்ரம்ங்கிறனே இங்கே வந்துடுவார், கடகத்துக்கு வந்துடுவார். இது வந்து ஒரு மேஜர் சேஞ்ச். குரு பகவான் அக்டோபர் 18 அப்புறமா கடகத்துக்கு வருது, தன்னுடைய உச்சஸ்தானத்துக்கே வருவது வந்து ஒரு பெரிய ரிலீவிங் பாயிண்ட், எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு. அவர் அங்கே வர்றது, அவர் உச்சம் பெறுறது வந்து ஒரு பெரிய மேஜர் ஈவெண்ட். அதுக்கும் மேலே மேக்சிமம் கிரகங்கள், நம்ம மேஜர் கிரகம்னு சொல்லக்கூடிய சனீஸ்வரராக இருக்கட்டும், ராகுவாக இருக்கட்டும், அதே மாதிரி குருவாகவே இருக்கட்டும், எல்லாரும் வந்து விசாகத்திலே இருப்பாங்க. ஸோ இந்த மாதம் பார்த்தீங்கன்னாக்கா மந்த் எண்டுக்கெலாம் வரும்போது எல்லாரும் விசாகத்திலேயே இருக்கக்கூடிய, குருவினுடைய சாரத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். புதனாக இருக்கட்டும், செவ்வாயாக இருக்கட்டும், விசாகத்திலே இருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து குருவனுடைய சாரத்திலே இருக்கார், சனீஸ்வரர் குருவனுடைய சாரத்திலே இருப்பார், ராகு குருவனுடைய சாரத்திலே இருப்பார். அப்படி ஒரு அமைப்பு. அஃப்கோர்ஸ் சனீஸ்வரர் வந்து வக்கரமாக பூரட்டாதியில் இருக்கார், ராகு வந்து பூரட்டாதியிலே இருக்கிறாரு. அதே மாதிரி நமக்கு கேது வந்து பூரத்தில் இருக்கார். ஸோ இந்த மாதத்தில் வந்து சுக்கிரனும் கேதுவும் சேர்ந்து இருக்கக்கூடிய ஒரு சூழல். அதுக்கப்புறமா சுக்கிரன் வந்து நீச்சமாகி கீழே வர்றதுக்குரிய ஒரு சூழல் இருக்குது. அதாவது நமக்கு வந்து 9ஆம் தேதி அக்டோபர் வந்து கன்னிக்கு வந்துடுவார் சுக்கிரன். இது ஒரு அமைப்பு இருக்குது. அதே மாதிரி இதுதான் மேஜர் கிரகச்சாரம், இதுதான் மேஜர் ஈவெண்ட் அப்படின்னு சொன்னோன்னாக்கா குரு பகவான் வந்து கடகத்துக்கு வர்றது தான் மேஜர் ஈவெண்ட். இது வந்து அதிச்சாரமாகி இங்கே வந்துட்டு திரும்பி வந்து ரிவர்ஸ் ஆகி போவார் டிசம்பர் 6 அப்புறமா. நவம்பர் 11 அப்புறமா வக்கரமாயிடுவார், மேலே போவார். அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குது. ஸோ இந்த ஒரு காலகட்டம் வந்து இத்தனை நாள் இருந்த அவதிக்கு வந்து ஒரு ரிலீஃப் ஆக்சுவலாக நிறைய பேருக்கு, எஸ்பெஷலி கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு ரிலீவிங் பாயிண்டாக இருக்கும் இந்த மாதிரி. இப்போது அடுத்ததாக நம்ம வந்து துலா ராசிக்கான பலன்கள் பார்க்கலாம் சார். அக்டோபர் மாதத்துக்கான பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. துலா ராசிக்கு வந்து 12ஆம் இடத்துல வந்து சூரிய பகவான் இருப்பார் பாதி மாதம். நமக்கு அக்டோபர் 17 தான் நமக்கு வந்து துலாத்துக்கு வர்றார். பாதகாதிபதியான சூரியன் வந்து 12ஆம் இடத்துல. சூரியன் வந்து துலா ராசிக்கு பாதகாதிபதி. ஸோ அதே மாதிரி அவர் வந்து நீச்சமாகக்கூடிய இடமும் துலாம். ஸோ அக்டோபர் 17 அப்புறமா பாதகாதிபதியான சூரியன் லக்னத்திலேயே இருக்கக்கூடிய ஒரு சூழல்.
அங்கேயே வந்து செவ்வாயும் இருக்கார். செவ்வாய் வந்து 7-2 குடையவர். அப்படிங்கும்போது இவங்களுக்கு வந்து மெயினாக ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும், மூத்தவர்களுடைய ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இவங்களுக்குரிய இன்னல்கள் வந்து இவங்களுக்கு கிடைக்க வேண்டிய ப்ராஃபிட்ஸ் வந்து பங்கு பிரித்து வரும். ஒரே டயத்தில் வர்றதுக்குரிய ஒரு அமைப்பு வராது. அதே மாதிரி மூத்தவர்களோட ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். இது வந்து இம்பார்ட்டண்ட்டான விஷயம். கவர்மெண்ட் டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ்லாம் இவங்களுக்கு இந்த டைம் பீரியடில் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. ராசியாதிபதியான சுக்கிரனும் வந்து நமக்கு வந்து 11ஆம் இடத்துல பாதகஸ்தானத்திலே இருப்பார். ஸோ இவங்க பண்ணது இவங்களுக்கே பாதகமாக வரும். அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்க எந்த டெசிஷன் எடுத்துட்டாலும் சரி, எஸ்பெஷலி டாக்குமெண்டேஷன் இஷ்யூஸ்லாம் வந்து இல்லாமல் நீட்டாக பார்த்துக்கணும். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதே மாதிரி பாதி மாதம் கழிந்த பின் நமக்கு வந்து சுக்கிரன் எப்போ வந்து கன்னிக்கு வராரோ, அதாவது நமக்கு வந்து சுக்கிரன் கன்னிக்கு வந்து 9ஆம் தேதி வந்துடுறார். அக்டோபர் 9ஆம் தேதியிலேருந்து ஆரம்பித்து கன்னிலேயே இருப்பார். நீச்சமாகக்கூடிய ஸ்தானமாக இருக்குது. ஸோ அந்த டைம் பீரியட்லலாம் இவங்களுடைய ஆரோக்கியத்தை ரொம்ப பார்த்துக்கணும். எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் ஜாஸ்தியாகும். அதே மாதிரி 6ஆம் இடம் வந்து ஸ்ட்ராங் ஆகிடும் இவங்களுக்கு. 6ஆம் இடம் ஸ்ட்ராங் ஆகும்போது எதிர்ப்புகள், நேர்முறையான எதிர்ப்புகள்லாம் இவங்க வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ஒரு சூழல் வரலாம். அதற்குரிய ஒரு தீர்வும் வரும். 8 குடையவரும் சுக்கிரனே இவங்களுக்கு. அதனால் அந்த மறைமுகமான எதிர்ப்பு, நேரடியான எதிர்ப்பு, அது யாருங்கிறது காட்டுவாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு சிச்சுவேஷன் ஆஃப் வீக்னஸ் அப்படிங்கிற ஒரு ஸ்தானத்தில் தான் இருப்பாங்க. இவங்களுடைய லைஃப் பார்ட்னருடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகிடும். குடும்ப சூழல்கள்லேருந்து வரக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம் இவங்களுக்கு நல்லா கிடைக்கும். அதே மாதிரி குரு பகவானுடைய பார்வை வந்து 2ஆம் இடத்துக்கு இருக்குது. ஸோ அதனால் இவங்களுடைய குடும்ப சூழல், தனவரவு இதெல்லாம் வந்து இம்ப்ரூவ் ஆகிடும். அதே மாதிரி இவங்களுடைய 4ஆம் இடத்தையும் வந்து குரு பகவான் 7ஆம் பார்வையாக பார்க்கறதுனால தாயாருடைய ஆரோக்கியம் வந்து பெட்டர் ஆகிடும். இவங்க வீடு, மனை, வாகனம் ஏதாவது வாங்கணும்னு நினச்சாங்கன்னா அதுக்குரிய செலவுகளும் வர்றதுக்குரிய ஒரு வாய்ப்பு இருக்குது. அது நல்லபடியாகவே முடியும். 6ஆம் இடத்தை குரு பகவானும் பார்க்கறதுனால இந்த லீகல் இஷ்யூஸ் எதுவாக இருந்தாலும் வெற்றிகரமாக முடிவதற்கு இவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. 10ஆம் இடத்துல போய் குரு இருக்கார் இவங்களுக்கு. ஸோ தொழில் விருத்தி, தொழிலுக்காக வேண்டி என்ன பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை இவங்களுக்கு வந்து வர ஆரம்பிக்கும். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்க வேண்டிய சமயம்தான். ஆனால் நல்ல ஒரு பீரியட் வந்துன்னு இருக்கு இவங்களுக்கு. அதுக்குரிய ஒரு ப்ரிப்பரேட்டரி கிரவுண்டாக இந்த மாதம் இருக்கும். ஸோ வேலை பார்க்கும் இடத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு முன்னேற்றம் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கு. வேலை பார்க்கும் இடத்தில் 100% இவங்களுக்கு வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். வேலை மாறுவதற்குரிய அமைப்பும் இவங்களுக்கு இருக்கும். குரு பகவான் அந்த 6ஆம் இடத்தை பார்க்கறதுனால அதற்குரிய என்ன பிரச்சனையோ அது வந்து தெளிவாகிறதுக்குரிய ஒரு அமைப்பு நல்லாவே இருக்கு. ஆனால் வக்கரமான சனீஸ்வரர் அங்கே இருக்கு. ஸோ அதனால டெசிஷன் மேக்கிங் வந்து அப் அண்ட் டவுன் ஆகிட்டு தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு வந்து அந்த சூழலில் மாட்டின்னு இருந்தாங்கன்னாக்கா, எஸ்பெஷலி சுக்கிரன் வந்து கன்னிக்கு வந்த பிறகு அந்த சிச்சுவேஷன் வந்து சால்வ் ஆகிறதுக்குரிய ஒரு வாய்ப்பு நல்லாவே இருக்கு. ஓகே. அப்போ சுய தொழிலில் இருக்கிறவங்க, சுய தொழிலில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களோட நிலைமைகள் எப்படி? சுய தொழில் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சூப்பராக இருக்குது. எனக்கு 10ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து உட்காந்துட்டு இருக்காருங்கிறதுனால ஆரம்பிப்பாங்க. அதற்குரிய ஒரு ஆரம்ப இது வந்து இவங்க வந்து பண்ணியிருப்பாங்க ஆல்ரெடி. ஏன்னாக்கா 9ல் இருக்கும்போது 3ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது ஒரு புது விஷயத்தை இவங்க ட்ரை பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. அதற்குரிய ரிசல்ட்ஸ் எல்லாம் வந்து ஃபுல்லாக ஃபாஸ்ட்டாக மூவ் ஆக ஆரம்பிக்கும் இந்த மாதம். வீட்டில் அவங்களோட லைஃப் பார்ட்னரோட அமைப்புகள்லாம் எப்படி சார் இருக்குது இவங்களுக்கு பர்டிகுலராக? லைஃப் பார்ட்னர்னுடைய ஆரோக்கியம், அவங்கள்ட்டேருந்து வரக்கூடிய சப்போர்ட் சிஸ்டம்லாம் நல்லாயிருக்கு. அதில் ஒரு பிரச்சனையும் இல்லை. அதே மாதிரி தனவரவுக்குரிய ப்ராப்ளம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா அந்த இக்கட்டான சூழல்லாம் நிவர்த்தியாகி மூவ் ஆகிறதுக்குரிய ஒரு அமைப்பும் இந்த டைத்தில் இருக்குது. துளாராசிக்கு நம்ம பரிகாரம்னு சொன்னால் என்ன சார் சொல்லலாம்? இந்த மாதத்துக்கான பரிகாரம்னு சொல்லலாம். மெயினாக வந்து லக்னாதிபதியை தான் பார்க்கணும். இவங்களுக்கு ராசியாதிபதி, லக்னாதிபதியான சுக்கிரனுக்கு வந்து நம்ம வந்து ஸ்ட்ரென்த் கொடுத்துட்டே இருக்கணும். மெயினாக நாச்சியார் கோயில் போயிட்டு வருவது இவங்களுக்கு வந்து நல்ல தீர்வாக இருக்கும். நாச்சியார் கோயில் வெள்ளிக்கிழமை அன்றைக்கி போகலாம், சஷ்டி அன்றைக்கி போகலாம், சதுர்தசி அன்றைக்கி போகலாம். போயிட்டு தரிசனம் பண்ணிட்டு வருவது இவங்களுக்கு வந்து நல்ல தீர்வு இருக்கும். ஸோ ஓவராலாக துளாராசி நல்லா இருக்குது ஒரு அப்படின்னு நம்ம சொல்லிடலாமா? நல்லா தான் இருக்குது. எல்லாருக்குமே நல்லா தான் இருக்குது. யாருக்குமே நான் வந்து நல்லா இல்லைன்னு சொல்ல மாட்டேன். நல்லா இருக்கு. நன்றி சார். நன்றி.